இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உமன்ஸ் டே ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு கேக் ஆர்டர் இதை நான் எப்படி பண்ணியிருந்தேன்னு சொல்லி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கஸ்டமர்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 5 டால் கேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் 2 kg அளவு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். ஜஸ்ட் ஒரே ஒரு 1 டைம் 2 kg கேக் பேக் பண்ணி ஒரு 5 டால்ஸ் வந்து அழகாக பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுவுமே ஃபைனலில் பார்க்கும்போது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இதை நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது உங்களுக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து பெரிய ஒரு 2 kg கேக் அப்படின்றதுனால நான் ஒரு 10 inchல உள்ள ரவுண்டு பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதிலே வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து பேக்கரி ஸ்டைலில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் நல்லா பேக் ஆகி நல்லா கூல்டவுன் ஆன பிறகு இதில் உள்ள பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் மேலே உள்ள ஒரு லேயரும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக கட் ஆகிறதுக்கு நீங்கள் அந்த டர்ன் டேபிளை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தம் 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு மெயின் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணி கொஞ்சமாக அது கூடியே சுகர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ் க்ரீம் கேக் அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்தாச்சு. கஸ்டமர் பெருசாக எந்த ஒரு ஃப்ளேவரும் கேட்கல. ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளூபெரி க்ரஷஸ் மட்டும் நான் உள்ள ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சமாக வந்து சுகர் வாட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே வந்து விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து க்ரஷஸ் ஆட் பண்ணி எல்லா பக்கம் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஃபைனல் லேயர் கேக் வச்சுட்டு ஃபுல்லாகவே கிராம் கோட் முடிக்கணும். கிரம் கோட் முடிச்சுட்டு அது ஃப்ரிட்ஜிலலாம் நான் செட் பண்ணலை. நான் டேரெக்டாகவே ஒரு மெயின் கோட் மாதிரி கொடுத்துட்டேன். பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கிற க்ரீம் எல்லாமே கிளாத்தில் அப்ளை பண்ணி நீட்டாக வந்து கிரம் கோட் பண்ணும்போது மெயின் கோட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கோட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாகவே நான் டால் வந்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த க்ரோன் டாப்பர்னு சொல்லுவாங்க, அதையும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 5 டால்க்கும் அழகாக நம்ம வந்து கவுன் மாதிரி போடணும். அடுத்து இது எல்லாத்துக்குமே நான் சின்ன சைஸில் உள்ள நாசில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் சும்மா டிசைன் பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே புரியும். அடுத்து கம்ப்ளீட்டாகவே டிசைன் முடிச்சதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் வந்து நான் எப்படி எழுதியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்டை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அழகாக ரவுண்டாக கட் பண்ணின பிறகு அதிலே வந்து ரைட்டிங் வந்து எடிபிள் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி அழகாக ரைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் அப்படின்றதுனால நம்ம வந்து விப்பிங் க்ரீம் கூட முன்னாடியே ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபாண்டன்ட் வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ கடைசி நேரத்தில் நீங்கள் கொடுத்து அனுப்பும்போது கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுத்து அனுப்பும்போது நீங்கள்
கடைசியில் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸியாக இப்படி தான் முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே ப்ரொசீஜரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நான் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நிறையவே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.